மகரம் ராசி. மகரம் வந்து ஐ திங்க் வெரி ஹாப்பி. ஏன்னா நிறைய பேர் கொடுத்த மெசேஜ் எங்களுக்கே பாசிட்டிவாக இருந்தது. சேஞ்ச் ஆகிடுச்சின்னு ஃபீல் பண்ணுறோம். எங்களுக்கு அந்த ஃபீல் ஆகுது. லைக் மகரம் வந்து வி ஆர் சீயிங் ஒரு நல்ல லைட், ஒரு பாதை தெரியுது. வாழ்க்கை எங்களுக்கு வந்து புரியுது. பிரச்சனை குறையிற மாதிரி இருக்குது, நோய் குறையிற மாதிரி இருக்குது. இது ஐ திங்க் எனக்கு ஒரு ஆப்ஷன் தெரியுது அப்படிங்கிறத நிறைய பேர் எங்களுக்கு கொடுத்த மெசேஜாக நான் பார்த்தேன். வெரி ஹாப்பி ஃபார் தட். ஸோ மகரம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பெயர்ச்சி சூப்பராக இருக்குது. இதுதான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க, நாங்களும் சொல்லியிருக்கோம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் 100 மகர ராசி உத்திராடம், திருவோணம் அண்டு ஒன் மோர் நட்சத்திரம் வந்து அங்கே வந்து அவிட்டம். இந்த 3 நட்சத்திரங்களை எதில் பிறந்திருந்தாலுமே உங்களுக்கு சூரிய சந்திர அங்காரக தசைகள், அப்புறம் ராகு, அப்புறம் குரு, அப்புறம் சனி. ரஃப்லி நம்ம வந்து ஒரு போட்டோம்னா ஒரு 50 வயசுக்கு மேலே தான் சனி தசை சந்திப்பீங்க. 50க்குள்ளே இருக்கிறவங்க சனி தசையை பார்க்குறது கொஞ்சம் அரிது, கம்மியான ஆட்கள் தான் பார்ப்பீங்க. ஏன்னா அது வெறும் அந்த அவிட்டமில் பிறந்திருந்தால் மட்டும் தான் சனி தசை உள்ளே வந்திருக்கும். மித்தவங்களுக்கு சனி தசை இருக்காது. இப்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எல்லா பலனும் நல்லா இருக்குன்னு சொல்லியாச்சு. அதாவது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா பலனும் நல்லா வருது. பொருளாதாரம் நல்லா இருக்குது, படிப்பு நல்லா இருக்குது, வேலை நல்லா இருக்குது, வாழ்க்கை நல்லா இருக்குது, கல்யாணம் பண்ணலாம், குழந்தை விஷயம், முயற்சி, பணம், சேமிப்பு, வீடு வாங்குறது, சொத்து, எல்லா பலனும் நல்லா இருக்குது. இது எப்படி வந்து கன்க்ளூட் பண்ணுறது? உறுதியாக இப்போ 100 பேர் இருக்காங்க மகர ராசி, 100 பேருக்கு அது பழிச்சிருமா? எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது? அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன லக்னம்னு என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிங்களா? ராசி என்பது உங்கள் மனசு. மகரம் ராசிங்கிறது உங்கள் மனசு, உங்கள் உடம்பு. அதை தான் இது வரைக்கும் போட்டு ஆட்டி படிச்சது. உங்கள் மனசில் ஒரு கவலை, உங்கள் உடம்புல ஒரு நோய், ஒரு வருத்தம், ஒரு போராட்டம், ஒரு அலைச்சல், ஒரு மன உளைச்சல், ஒரு குடும்ப தகராறு, இதெல்லாம் நிறைய அனுபவிச்சு, இதெல்லாம் ஒரு முடிவு. கடன், நிறைய பேருக்கு கடன். ஏதாவது பண்ணி பிஸ்னஸை பண்ண, அதை பண்ண, இதை பண்ண, பெரிய கடன். கடனில் மாட்டாதவங்களே கிடையாது மகரத்தில். போட்டு அந்த 7.5 வருஷத்தில் தப்பாக நிறைய விஷயத்தை கால்குலேட் பண்ணி ராங் ஜட்ஜ்மெண்ட், இந்த ராங் ஜட்ஜ்மெண்ட்டே நிறைய போயிடுச்சு. ஒரு சிலருக்கு அதே மகரம் 7.5 சனி செகண்ட் ரவுண்டாக இருந்து நல்லாவும் சில பேருக்கு பண்ணியிருக்கு. அது டிபெண்ட்ஸ் அவங்கவுங்க பர்த் சார்ட்டில் அந்த தசாபுத்தியை பொறுத்து. ஏன்னா என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு தெரியணும். ஒருவேளை குருதசையாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து ராகுவே யோக கரடாக கூட இருக்கலாம். அது பொறுத்து தான். பட் ஓவராலாக ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றம் அப்படிங்கிறத அந்த ராசிக்கு 7.5 நடக்கும்போது கொடுக்காம விடாது. ஏதோ ஒரு ஏமாற்றம், சில பேருக்கு உறவில், சில பேருக்கு பொருளாதாரத்தில், சில பேருக்கு பேர் புகழில், அப்படி தான் அது ஒரு ஏமாற்றம் எடுத்துக்கிறோம். இப்போ எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு என்னெல்லாம் நெகட்டிவாக, மைனஸாக, என்னெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி வாழ்க்கையே ஒரு பெயின்ஃபுல்லாக இருந்ததோ அதெல்லாம் அப்படியே சேஞ்ச் ஆக போகுது. அந்த ஒரு நல்ல தருணத்தை நெருங்குறீங்க. சரி, இது எல்லாருக்கும் பழிச்சிருமா? 100 பேருக்கும் அது பொருந்துருமா? உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். லக்னம் என்னென்னு பார்க்கணும். மகரம் தான் சனி. சனி வந்து பர்த் சார்ட்டில் எப்படி இருக்கார்? உங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய லக்னமான ரிஷப துலாவில் நீங்கள் பிறந்திருக்கீங்களா? ரிஷபம் இல்லை துலாம். மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கீங்களா? இல்லை நீங்கள் கடக லக்னத்தில் பிறந்திருக்கீங்களா? மகர ராசியில் கடக லக்னத்தில் பிறந்திருக்கீங்களா? இல்லை நீங்கள் கும்ப லக்னம் பிறந்திருக்கீங்களா? இல்லை மகர ராசி மகர லக்னத்திலே பிறந்திருக்கீங்களா? விருச்சிக லக்னமா? இது நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். ஈவன் கன்னியா லக்னம் கூட பரவாயில்ல. மகரத்துடைய காம்பினேஷன் அதிகப்படியான லக்னங்கள் வந்து சப்போர்ட் பண்ணும். அப்போ அவுட் ஆஃப் 100ல் கிட்டத்தட்ட 70% மகரத்தில் பிறந்த 70 பேருக்கும் ஆதாய பலன்கள் அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ சின்னதாவது கிடைச்சிடும்.